அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரான் மேலே போர் தொடங்கி 13 நாட்கள் ஆகிடுச்சு. போருக்கு நடுவில் ஈரான் தன்னுடைய ஹர்முஸ் ஜலசந்தியை மூடிட்டாங்க. இதனால் நம்ம நாட்டுக்கு வர வேண்டிய கச்சா எண்ணெய், கேஸ் எல்லாமே தடைப்பட்டுருச்சு. இந்த நிலையில தான் ஈரான் இந்தியாவுக்கு குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த விஷயத்தை ஈரான் மறுத்திருப்பதாக சில மணி நேரங்களுக்கு முன்பு ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இப்போ நடந்துகிட்டு இருக்கிற போரை முடிவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு ஈரான் 3 நிபந்தனைகளை விதிச்சிருக்காங்க. அந்த நிபந்தனைகள் என்னென்ன? இதன் மூலமாக மத்திய கிழக்கு போர் முடிவுக்கு வருமா வராதா? ஐநாவில் ஈரானுக்கு எதிராக இந்தியா வாக்களிச்சிருக்காங்க. என்ன காரணம்? இதற்கிடையில் சீனா, ரஷ்யா என்ன பண்ணினாங்க? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். ஈரான் மேலே அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஈரானுடைய உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டிருக்காரு. இதுக்கப்புறமா ஈரான் பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக ஈரான் தனக்கு சொந்தமான ஹர்முஸ் ஜலசந்தியை மூடியிருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமே. உலக நாடுகளை பொறுத்த வரைக்குமே இந்த ஹர்முஸ் ஜலசந்தி ரொம்பவும் முக்கியமான ஒரு கடல் வழிப்பாதை. ஈராக், சவுதி அரேபியா, கத்தார், குவைத், பஹ்ரைன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்த நாடுகளுக்கு இந்த வழியாக தான் உணவுப் பொருட்கள் போகும். அதே மாதிரி அந்த நாடுகள்லேருந்து கச்சா எண்ணெய், கேஸ் வர்த்தகம் எல்லாமே இந்த ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக தான் நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் உலக அளவில் நடக்கக்கூடிய கச்சா எண்ணெய், கேஸ் வர்த்தகத்தில் 20% இந்த ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக தான் நடக்குது. இந்தியா, சீனா உள்பட பல நாடுகளுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக தான் அரபு நாடுகள்கிட்ட இருந்து கச்சா எண்ணெய், கேஸ் எல்லாமே வந்து சேரும். ஈரான் இந்த பாதையை மூடி இருக்கிறதுனால மீறி பயணிச்சாங்க அப்படின்னாலும் கப்பல்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு வார்னிங் கொடுத்துருக்கிறதுனால நம்ம நாட்டுக்கான கச்சா எண்ணெய், கேஸ் சப்ளை எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால தான் நம்ம நாட்டில் தட்டுப்பாடும் ஏற்பட்டிருக்கு. கச்சா எண்ணெய், எல்பிஜி இதெல்லாமே 10 நாட்களுக்கு மேலே நம்ம இந்தியாவுக்கு வரவே இல்லை. இதனால் இந்தியாவில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு வேறு வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே மக்கள் இருக்கிறாங்க. நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய நிலையில தான் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரான் நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரோடு பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காரு. ஜெய்சங்கர் மற்றும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி 2 பேரும் சேர்ந்து நேற்று இரவு பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க. ஹர்முஸ் ஜலசந்தியில் இந்திய கப்பல்களை அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரான் கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. ஃபஸ்ட்டு நடந்த 2 பேச்சுவார்த்தையுமே பலனளிக்காத நிலையில் நேற்று இரவு 3வது முறையாக பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அந்த பேச்சுவார்த்தை தான் வெற்றி பெற்றிருக்கு. அதாவது நம்ம நாட்டில் நிலவக்கூடிய சூழல், அதுபோக நம்ம நாட்டு வர்த்தகம், நம்ம நாட்டில் பயன்படுத்தப்படக்கூடிய அத்தியாவசிய சேவைகள், மக்களுக்கான தேவை, இதை பற்றி எல்லாமே ஜெய்சங்கர் அவர்கள் விளக்கமாக சொல்லியிருக்காரு. ஹர்முஸ் ஜலசந்தி கடல் பாதை நம்ம நாட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியமானது, அங்கு கப்பல் போக்குவரத்து நடக்கலை அப்படின்னா இந்தியா எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்காரு. இதை புரிஞ்சுக்கிட்ட ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அரசுடைய மற்ற பிரதிநிதிகளோடெல்லாம் பேசி கடைசியாக அனுமதியை வழங்கியிருக்காரு. அதன்படி போருக்கு நடுவில் கூட இந்தியா கொடியோட அந்த வழியாக போகக்கூடிய கப்பல்கள் அந்த ஹர்முஸ் ஜலசந்தியை கடக்கலாம் அப்படின்னு ஈரான் ஃபைனலாக அறிவிச்சிருக்கு. அதன்படி முதல் கட்டமாக புஷ்பக் மற்றும் பரிமல் அப்படிங்கிற இந்த 2 இந்திய எண்ணெய் கப்பல்கள் பாதுகாப்பாக ஹர்முஸ் ஜலசந்தியை கடந்து நம்ம இந்தியாவை வந்தடைஞ்சிருக்கு. இந்திய கொடி ஏற்றப்பட்ட இந்த 2 கப்பல்கள் 10 நாட்களுக்கு அப்புறமா ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக மும்பையை சேர்ந்திருக்கிறதா கார்டியன் செய்தி வெளியிட்டிருக்காங்க. இப்போது ஈரான் நம்ம இந்திய கப்பல்கள் அந்த ஹர்முஸ் ஜலசந்தியை கடந்து போகிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறதுனால அடுத்தடுத்து அரபு நாடுகளில் தேங்கி இருக்கக்கூடிய இந்திய எண்ணெய் கப்பல்கள் நம்ம இந்தியாவை சீக்கிரமாகவே சேரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது ஏற்பட்டிருக்கு. முன்கூட்டியே ஈரான் இராணுவத்துக்கிட்டையும் ஈரான் அரசாங்கத்துக்கிட்டையும் அனுமதி பெற்று நம்ம இந்திய கப்பல்கள் ரொம்ப பாதுகாப்பாக அந்த வழியாக இனிமேல் இயக்கப்படும் அப்படிங்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கு. ஆக கச்சா எண்ணெய், கேஸோட கப்பல்கள் நம்ம இந்தியாவுக்கு வரப்போகுது. ரஷ்யாவிலிருந்தும் கச்சா எண்ணெய் நம்ம இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தட்டுப்பாடு அப்படிங்கிறது நீங்க போகுது. அந்த வகையில் கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக அமைஞ்சிருக்கு. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்பிஜி கேஸ் தேவையில் 60% நம்ம இறக்குமதி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த இறக்குமதியில் 90% வரைக்குமே சவுதி அரேபியா, கத்தார், குவைத், ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து தான் ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக நம்ம இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. தற்போது அந்த சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால தான் நம்ம நாட்டில் இப்போ கேஸ் சப்ளை ஒரு மிகப்பெரிய அடி விழுந்திருக்கு. இப்போது மறுபடியும் இந்த ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக
இந்திய கப்பல்கள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறதுனால வெளிநாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த எல்பிஜி கேஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் இனி கண்டிப்பாக கிடைக்கும். இதனால் மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம். இப்போதைக்கு சிலிண்டர் கிடைக்கலினாலும் வர வாரத்தில் கண்டிப்பாக கிடைச்சிடும். அரபு நாடுகள்கிட்ட இருந்து தான் கிட்டத்தட்ட நம்ம 50% கேஸ் வந்து நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். கத்தாரில் இருந்து மட்டும் 11.4 மில்லியன் மெட்ரிக் டன் எல்என்ஜி கேஸ் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து 40% நம்ம பயன்படுத்துறதுல. ஸோ இது எல்லாமே தடைப்பட்டிருந்தது. ஸோ இனிமேல் வந்து ஈரான் அனுமதி கொடுத்துருக்கிறதுனால எந்த தடையும் இல்லாமல் நம்ம இந்தியாவுக்கு கேஸ் வந்து கிடைச்சிடும். அதே மாதிரி ரஷ்யா அது போக அரபு நாடுகள்ல இருந்து தான் கச்சா எண்ணெய் இறக்குமதி நம்ம வருதுன்னு சொன்னோம் இல்லையா. நம்ம நாட்டோட கச்சா எண்ணெய் பயன்பாட்டில் 88% இறக்குமதி செய்கிறோம். இந்த இறக்குமதியில் ஏறக்குறைய பாதிக்கு பாதி, அதாவது 39% ஒரு 42% வரையிலான கச்சா எண்ணெய் அந்த அரபு கண்ட்ரீஸ்லேருந்து மட்டுமே நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அது எல்லாமே ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக தான் வருது. இந்த நிலையில் தான் சில மணி நேரங்களுக்கு முன்பு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளது. அது என்னவென்றால், இந்தியாவுக்கு வரும் ஆயில் டேங்கர்கள் மட்டும் ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக அனுமதிக்கப்படும் என்று ஈரான் சொன்னதாக வெளியான தகவலை ஈரான் மறுத்திருக்கிறார்களாம். இந்திய கொடியுடன் கூடிய எண்ணெய் டேங்கர்களுக்காக ஈரான் ஹர்முஸ் ஜலசந்தியை திறந்ததாக கூறும் அறிக்கைகளை தெஹ்ரான் உறுதியாக மறுத்திருக்கிறதாம். மேற்கத்திய நாடுகளோடு தொடர்புடைய கப்பல்கள் கட்டுப்பாடுகளை எதிர்கொண்ட போது புஷ்பக் மற்றும் பரிமல் போன்ற இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக ஜலசந்தியை கடந்ததாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அந்த அறிக்கைகள் தவறானவை என்றும் இந்திய கப்பல்களுக்கு எந்த சிறப்பு ஏற்பாடும் இல்லை என்று ஈரானிய அதிகாரிகள் கூறியிருப்பதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த செய்தியால் இந்தியாவில் மீண்டும் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு ஏற்படுமோ என்ற ஒரு அச்சம் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றி மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வாலிடம் கேட்டபோது இது பற்றி தெளிவு இன்னும் இல்லை என்று கூறியிருக்கிறார். இது மிகுந்த குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு, கப்பல் போக்குவரத்து குறித்து இந்தியா ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் 3 முறை பேசினார். கடைசியாக பேசிய உரையாடலில் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு, கப்பல் போக்குவரத்து குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இது பற்றி பிற விவரங்களை இப்போது என்னால் கூற முடியாது என சொல்லியிருக்கிறார். இதனையடுத்து பத்திரிகையாளர்கள், மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பேசிய பிறகு இந்தியாவுக்கான எண்ணெய் ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்ல ஈரான் அனுமதித்ததாகவும் 2 கப்பல்கள் ஹர்முஸ் ஜலசந்தியை கடந்திருப்பதாகவும் தகவல்கள் வருகிறதே என்று கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். அதற்கு ரந்தீர் ஜெய்ஷ்வால், இது பற்றி தற்போது தெளிவு எதுவும் இல்லை. இது தொடர்பாக அரசு மாலையில் விரிவான தகவல்களை வழங்கும் என கூறியிருக்கிறார். இதனால் ஹர்முஸ் ஜலசந்தியை கடக்க இந்திய கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி வழங்கியதாக பரவக்கூடிய தகவல் பொய்யா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஒருவேளை இது பொய்யாக இருக்கும் பட்சத்தில் வரும் நாட்களில் இந்தியாவில் கச்சா எண்ணெய் மற்றும் கேஸ் தட்டுப்பாடு அதிகரிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா, ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல. ஈரானும் விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சொல்லப்போனா அமெரிக்கா ஈரான் இந்த அளவுக்கு அடிக்கும் அப்படின்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. இதனால ட்ரம்பே செய்தியாளர் சந்திப்பில் நாங்கள் வந்து ஜெயிச்சிட்டோம்னு அவராக சொல்லிட்டு இருக்காரோ தவிர கள நிலவரம் அப்படிங்கிறது டோட்டலாக வேற மாதிரி இருக்கு. இதற்கிடையில தான் இந்த விவகாரத்தில் பாசிட்டிவான விஷயத்தை வந்து ஈரான் சொல்லியிருக்காங்க. அதாவது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான மோதலை வந்து நாங்கள் முடிவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு 3 நிபந்தனைகள் உங்களுக்கு கொடுக்குறோம், அதை பற்றி யோசிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக ஈரானுடைய அதிபர் மசூத் பெசஸ்கியான் சில முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. முக்கியமாக 3 விஷயங்கள். அது என்ன அப்படின்னா, ஒன்று வந்து ஈரானுடைய உரிமைகளை அங்கீகரிக்கணும். 2வது, எதிர்காலத்தில் நாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை நீங்கள் கொடுக்கணும். அதோட போரினால் ஏற்பட்ட சேதங்களுக்கு நீங்கள் தான் இழப்பீடு வழங்கணும். இந்த 3 நிபந்தனைகளை ஈரான் வச்சிருக்கு. இந்த 3 நிபந்தனைகளையும் நிறைவேற்றினாங்க அப்படின்னா நிச்சயம் இந்த போரை வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஈரானே இப்போ இறங்கி வந்திருக்காங்க. ஆனால் இதுக்கு அமெரிக்கா, இஸ்ரேல் சேர்ந்து என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அடுத்ததான், ஐநாவில் நேற்று கொண்டு வரப்பட்டிருக்கிற முக்கியமான ஒரு தீர்மானம். வளைகுடா நாடுகள் அது போக ஜோர்டானுக்கு எதிரான ஈரானுடைய அந்த அட்டாக்கை எல்லாம் கண்டித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஒரு தீர்மானம் வந்து கொண்டுட்டு வந்தாங்க. அந்த தீர்மானத்தில் ஈரானுடைய அனைத்து தாக்குதல்களையும் உடனடியாக வந்து நிறுத்தணும், ஹர்முஸ் ஜலசந்தியில் கப்பல்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அச்சுறுத்தலை வந்து ஈரான் கைவிடணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்திருக்காங்க. அமெரிக்கா தலைமையில் இருக்கிற 15 உறுப்பினர்களை கொண்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சில் புதன்கிழமை இந்த தீர்மானத்தை வந்து ஏற்றுக்குச்சு. இந்த தீர்மானத்தை பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, ஆஸ்திரியா, பங்களாதேஷ், பூட்டான், கனடா, எகிப்து, பிரான்ஸ், ஜெர்மனி, கிரீஸ், இட்டலி, ஜப்பான், குவைத், மலேசியா, மாலத்தீவுகள், மியான்மர், நியூசிலாந்து, நார்வே,
ஓமன், பாகிஸ்தான், கத்தார், சவுதி அரேபியா, சிங்கப்பூர், ஸ்பெயின், உக்ரைன், UAE, அமெரிக்கா, ஏமன், இந்தியா உள்ளிட்ட 130க்கும் அதிகமான நாடுகள் இணைந்து ஈரானுக்கு ஆப்போசிட்டாக வாக்களிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ஐநாவோட நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கிற சீனாவும் ரஷ்யாவும் இதிலிருந்து ஓட் பண்ணாமல் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. ஸோ இதை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.